திருப்பூருக்கு வேலைக்கு வரும் வங்கதேசத்தினருக்கு ஆதார் அட்டை பெற்றுக் கொடுத்த விவகாரத்தில் இடைத்தரகர் ஒருவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்டு நூற்றுக்கணக்கில் ஆதார் அட்டைகளை இடைத்தரகர் பெற்று தந்தது எப்படி? திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்துக்கு நாள்தோறும் வந்து செல்லும் நபர் 43 வயதான மாரிமுத்து. இவர் மாநகராட்சி அலுவலகத்தில் பெரும்பாலான நேரத்தை செலவிடுவார். பலருக்கும் மனு எழுதி கொடுக்கும் நபராக உள்ளே நுழைந்த இவர் சில ஆண்டுகளில் அதிகாரிகளுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். இந்நிலையில் திருப்பூரில் வேலை தேடி வருவோருக்கு ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் இல்லை என்றால் கம்பெனிகளில் வேலைக்கு அமர்த்த மாட்டார்கள். அது போன்ற நபர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு சட்டவிரோதமாக ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றுத்தரும் வேலையில் ஈடுபட ஆரம்பித்தார் மாரிமுத்து. ஒரு நபருக்கு 3000 முதல் 7000 ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு மாரிமுத்து ஆதார் அட்டைகளை தயார் செய்து கொடுத்துள்ளார். ஒரு நபர் ஆதார் அட்டை முறையாக பெற வேண்டும் என்றால் இணையத்தில் இருப்பிட சான்று இணைக்க வேண்டியது அவசியம். அந்த இருப்பிட சான்று பெறுவதற்கு பச்சை நிறத்தில் கையெழுத்திடும் அந்தஸ்து பெற்ற அரசு அதிகாரியின் கடிதம் இணைக்கப்பட வேண்டும். அதற்கும் பல்வேறு ஆட்களை கையில் வைத்திருந்தார் மாரிமுத்து. குறிப்பாக அரசு மருத்துவர் ஒருவரிடம் இருந்து மாரிமுத்து பலருக்கு இருப்பிட சான்று பெறுவதற்கான ஒப்புதல் கடிதம் பெற்று தந்துள்ளார். வட மாநிலங்களில் இருந்து ஏஜெண்டுகள் மூலம் வேலைக்கு அழைத்து வரப்படக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே குறைவான பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த மோசடி வேலையை செய்துள்ளார். ஏனெனில் ஏஜெண்டுகள் மூலம் வருவோரால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதே நேரம் புதியவர்கள் யாரேனும் அணுகினால் அவர்கள் குறித்த விவரங்களை கேட்டுக்கொண்டு அதிக பணத்தை பெற்றுக்கொண்டு ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றுக் கொடுத்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த பலருக்கும் இந்த ஆதார் அட்டை பெற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அவர்களில் பலரும் வங்கதேச நாட்டில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்ற அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது. அவர்கள் அண்டை நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதை அறிந்தே மாரிமுத்து ஆதார் அட்டை பெற்று தந்துள்ளார் என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 100 ஆதார் அட்டைகளுக்கு மேல் மாரிமுத்து பெற்று தந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் மாரிமுத்தை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணையை தொடங்கியுள்ளனர். அவரிடம் யார் யாரெல்லாம் ஆதார் அட்டை பெற்று திருப்பூரில் பணி செய்து வருகிறார்கள், அவர்களுக்கு யாரெல்லாம் இருப்பிட சான்று பெற கையெழுத்து போட்டு கொடுத்துள்ளனர், இந்த மோசடிக்கு பின்னணியில் எத்தனை பேர் கூட்டாக வேலை செய்திருக்கிறார்கள் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். மாரிமுத்து தற்போது திருப்பூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் வரும் நாட்களில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவங்க ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இவங்க பங்களாதேஷ்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. இங்க இவங்க கம்பெனிஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பங்களாதேஷ் ஐடியை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் அவங்க பங்களாதேஷை சேர்ந்தவங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. பின்னர் நாங்கள் செக்ஷன் 14 ஃபாரினர்ஸ் ஆக்டில் அவங்கள செக்யூர் பண்ணி நாங்கள் ரிமாண்ட் பண்ணிட்டோம். அவரோட ஆதார் கார்டு எப்படி அவருக்கு வந்தது அப்படின்னு விசாரிக்கும் போது இங்கே மீடியேட்டர் மாரிமுத்துன்னு சொல்லிட்டு ஒரு மீடியேட்டர் இருந்திருக்கிறாரு. அவர் மூலமாக தான் அவங்களுக்கு அவர் ஆதார் கார்டு வாங்கியிருக்காரு. அவரை விசாரிக்கும் போது அவர் ஒரு சில நபர்களுக்கு அவர் இந்த மாதிரி வாங்கி தந்ததா சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட சில டாக்குமெண்ட்ஸை நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். அந்த டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி அவர் வேற யாருக்காவது இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். மாரிமுத்து போன்று பலரும் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அதனால் மாநகராட்சி அலுவலகங்களில் தரகர்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.